இது முழுக்க வந்து ஒரு கேஜிஎஃப் உருவாகிறதுக்கு முன்னாடி அந்த கேஜிஎஃப் நிலத்தில் இருக்கிற தங்கத்தை தோண்டி எடுத்த ஒரு மக்களை பற்றிய ஒரு படம் அது. ரொம்ப ரிஸ்கான டேஸ் தான் எல்லாமே. ரொம்ப நார்மலான ஷூட்னால் கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் 30 நாள் தான் இருந்திருக்கும். ஒரு 5-6 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு ஒரு நாள் ஃபோன் பண்ணார். இவருடைய டிரெக்ஷன் ஸ்டைல் கொஞ்சம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நான் யோசிப்பேன், இவ்வளோ வந்து நம்ம இவங்களை வந்து வற்புறுத்தணுமானலாம் நான் கொஞ்சம் யோசிப்பேன். ஆனால் வந்து அந்த மக்களுடைய கல்ச்சரோடு சேர்ந்து தான் இந்த படத்தை நான் வந்து ப்ரெசென்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். ஒரு நல்ல சினிமாவாக தமிழ் ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் வேர்ல்டு லெவலில் வந்து என்ஜாய் பண்ணுற ஒரு சினிமாவும் மாறத்துக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது இந்த சினிமா. டெஃபினட்டாக அன்னமால்னாலே மன திருப்தி தான். அன்னமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். விட்டமின் சி மற்றும் ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் நிறைந்த சாரல் ஹனி ஆம்லா, ஆரோக்கியம் நேச்சுரலா. ரஞ்சித் சார் சொல்லுங்க சார். மிகப்பெரிய மெனக்கடலில் எடுக்கக்கூடிய படம் கிளிம்ஸில் நம்ம விக்ரம் சாரை பார்த்தோன்னே என்ன பண்ணியிருக்காங்க ரஞ்சித் சார் விக்ரம் சார் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ எந்த அளவுக்கு மெனக்கடல் இருந்திருக்கு, விக்ரம் சார் எந்த அளவுக்கு கோஆப்ரேட் பண்ணாங்க தங்கலானுக்கு? ஏன்னா அந்த ஹேர் கட்லாம் பார்க்கும்போது சான்ஸே இல்லை. இல்லை, அதுதான் சொல்கிறேன்னா, இவர் விக்ரம் சார் வந்து இந்த படத்துக்காக கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதம் வந்து அவர் வேறு எந்த படம் கமிட் பண்ணாமல் இதுக்காகவே வெயிட் பண்ணிட்டு இருந்தார். அவரோட வெயிட்டை குறைச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த ஹேர் ஸ்டைல் இது எல்லாமே வந்து இப்படி இருக்கும்னு சொன்னதுனே வந்து அவர் எந்த விதமான ஒரு என்ன சொல்கிறது ஒரு மாற்று கருத்தும் இல்லாமல் இந்த படத்துக்கு இந்த கதைக்கு என்ன வேணுமோ அதை நான் பண்ணுறேன்னு சொன்னார். அண்ட் வந்து அவருக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்ததுன்னு என்கிட்ட சொன்னார். ஒரு 5-6 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு ஒரு நாள் ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணோடனே வந்து உங்களுடைய டிரெக்ஷன் ஸ்டைல் கொஞ்சம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அண்ட் வந்து நீங்கள் சொல்கிறத தான் நான் கேட்டுட்ருக்கிறேன். அண்ட் இதுக்கப்புறம் நான் அப்படி தான் பண்ணுவேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் அதை பண்ணுறேன். அந்தளவுக்கு வந்து பயங்கரமாக ஒரு கான்ஃபிடென்ட்டோட அண்ட் சப்போர்ட்டிவாக வந்து அந்த 105 டேஸும் வந்து ரொம்ப ரிஸ்கான டேஸ் தான் எல்லாமே. ரொம்ப நார்மலான ஷூட்னால் கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் 30 நாள் தான் இருந்திருக்கும். மீதி எல்லாமே வந்து நாங்கள் படம் பிடிக்கப்பட்ட இடங்கள் இது எல்லாமே வந்து என்னென்னா ஒரு நார்மலாக இருக்காது. அந்த ஸ்டேஜிங்லேருந்து அந்த இடம்லேருந்து எல்லாமே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஒர்க் பண்ண வேண்டியது இருந்தது. ஆனால் அதை வந்து ரொம்ப ரசித்து செய்த ஆர்டிஸ்ட் எனக்கு வந்து கிடைச்சாங்க. குறிப்பாக விக்ரம் சாராக இருக்கட்டும், கூட நடித்த வந்து பசுபதி சார், அப்புறம் பார்வதி, மாளவிகா, அப்புறம் வந்து நிறைய பேர் ஹரி நடிச்சிருக்கான். அண்ட் வந்து அது மாதிரி எக்கச்சக்கமான ஆர்டிஸ்ட் இருக்காங்க. இவங்க எல்லாருமே வந்து அதோட பொறுப்பை உணர்ந்து அந்த கதையோட பொறுப்பை உணர்ந்து அண்ட் வந்து ஒரு 100 நடிகர்கள் இருக்காங்க இதோட சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் மட்டுமே. அந்த 100 நடிகர்களும் வந்து அவ்வளோ அற்புதமான ஒரு உழைப்பை வந்து இந்த படத்துக்காக கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து நான் யோசிப்பேன், இவ்வளோ வந்து நம்ம இவங்களை வந்து வற்புறுத்தணுமானலாம் நான் கொஞ்சம் யோசிப்பேன். ஆனால் வந்து இந்த படத்துக்கு இந்த மாதிரி வேலை செஞ்சு தான் ஆகணுன்றதுக்கப்புறம் வந்து நான் திருப்பி நான் கன்வின்ஸ் பண்ணிக்காமல் நான் தொடர்ந்து இந்த படத்தை வந்து எடுக்க நான் ட்ரை பண்ணிட்டுருக்கேன். அண்டு நாட் ஓன்லி ஆர்டிஸ்ட், எவ்ரி டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே, கேமராமேன்லேருந்து எல்லாருமே வந்து ஒரு பெரிய சப்போர்ட். அண்ட் ஆர்ட் டைரக்டர், அந்த ஒர்க் பண்ணுற சின்ன சின்ன டெக்னீஷியன், ஆர்டிஸ்ட் அண்டு ஒரு தொழிலாளர்கள் கிட்டத்தட்ட வந்து எல்லாருமே வந்து ஒரு பெரிய ஒரு சப்போர்ட் பண்ணி வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரு நல்ல சினிமாவாக ஒரு தமிழ் ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் வேர்ல்டு லெவலில் வந்து என்ஜாய் பண்ணுற ஒரு சினிமாவும் மாறத்துக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது இந்த சினிமா. டெஃபினட்டாக மக்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களோட எல்லா படங்கள்லையுமே உங்களோட எல்லா படங்கள்லையுமே கஷ்டப்பட்டுட்டு இருக்கக்கூடிய மக்களுக்கான குரல் வந்து பயங்கரமாக ஸ்ட்ராங்காக வந்து ஒலிச்சுட்டு இருக்கும். இந்த படத்தில் எந்த குரல் ஒலிக்கும்? இந்த படம் வந்து ஒரு 19th சென்ச்சுரி சம்மந்தப்பட்ட படம் அப்படின்றப்போ அந்த டைமில் இருந்த மக்களை பற்றிய ஒரு படமாக இருக்கும். அண்ட் வந்து அந்த டைமில் மெயினாக என்ன பிரச்சனைலாம் இருந்தது அதை வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கோம். அண்ட் வந்து இது முழுக்க வந்து ஒரு கேஜிஎஃப் உருவாகிறதுக்கு முன்னாடி அந்த கேஜிஎஃப் நிலத்தில் இருக்கிற தங்கத்தை தோண்டி எடுத்த ஒரு மக்களை பற்றிய ஒரு படம் அது. இது வந்து ஒரு எத்னோகிராஃபிக்கில் தான் இருக்கும். லேண்ட்ஸ்கேப்ஸ் எல்லாம் சரி, அந்த மக்களுடைய கல்ச்சரோடு சேர்ந்து தான் இந்த படத்தை நான் வந்து ப்ரெசென்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். டெஃபினட்டாக அது ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கும் இந்த படத்தில். இல்லை, டெடிகேட்டிவான ஒரு ஆக்டர் அப்படின்னா விக்ரம் சார். நீங்கள் ஒரு 100 கிலோ வைக்கணும்னாலும் உடம்பு வச்சுக்குவாங்க, ஒரு 20 கிலோ 30 கிலோ குறைக்கணும் அப்படின்னாலும் குறைச்சிக்குவாங்க. ஸோ விக்ரம் சார் இந்த அளவுக்கு இந்த படத்தில் எந்த அளவுக்கு அவரோட டெடிகேட்டிவை காமிச்சிருக்கிறாங்க சார்? இதுதான் நான் என்ன சொல்கிறேன்னா, இதில் டைமிங் கிடையாது. அண்ட் வந்து அப்புறம் பெருசாக என்ன சொல்கிறது, ரொம்ப ஒரு சேஃபான ஒரு ஸ்பேஸ்லேயும் இது வந்து ஒர்க் பண்ணல, செட்டுக்குள்ளேயும் இது பண்ணல. இது வந்து ஒரு கரடுமுரடான லைக் வெயில் இருக்கும், மழை இருக்கும். அண்ட் வந்து இது படம் பிடிச்ச விதமே அப்படி தான் இருக்கும். அவரால் ஓட முடியாது. அண்ட் வந்து சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஆனால் அது என்றைக்குமே வந்து என்கிட்ட சொல்லி நான் இதை என்னால் பண்ண முடியாதுன்னு அவர் சொல்லவே இல்லை. ஆனால் நானும் அப்படி கேட்கவே இல்லை. எனக்கு என்ன வேணுமோ நான் அதுக்கிட்ட அவர் சொல்லிவிடுவேன், அதை அவர் பண்ணுவார். அந்தளவுக்கு வந்து பயங்கர டெடிகேட்டிவான ஒரு ஆர்டிஸ்ட். அண்ட் பயங்கரமான
இப்பயும் வந்து அவர்கிட்ட வந்து ஒரு பெரிய போட்டி இருக்குது. அந்த போட்டி என்னென்னா, அவர்கிட்ட இருக்கிற ஒரு அவர் இருக்குல்ல, ஒரு நடிகர் இருக்கிறார்ல, அந்த நடிகரை வெல்றதுக்கான தான் அவர் டெய்லி ட்ரை பண்ணிட்டே இருக்கார். லைக் ஏற்கனவே அவர் நடித்த கதாபாத்திரங்கள்லேருந்து இந்த கதாபாத்திரம் எப்படி வந்து வேறு ஒன்றா இருக்க போகுது, இது எப்படி இருக்கணும் அப்படின்றது வந்து அவருக்கு யோசிச்சிட்டே இருப்பார். அண்ட் வந்து எவ்ரிடே அந்த அந்த சீன்ஸ் எல்லாத்தையும் வந்து அவர் வந்து அதை வந்து புரிஞ்சுக்கிற விதம், அதை வந்து டெலிவரி பண்ணுற விதம், அதனால் ஏற்படுற நிறைய அடிபட்டது இந்த படத்தில். அவருக்கு டெய்லி வந்து ஏதாவது பிரச்சனை இருக்கும். ஆனால் அதெல்லாம் என்கிட்ட சொன்னதும் கிடையாது. நான் அப்படி சொன்னாலுமே நான் வந்து அப்படியே சார் ஓகே நெக்ஸ்ட் ஷாட் போயிடலாமா அப்படின்னு நான் சொல்லுவேன் நான். ஏன்னா அந்தளவுக்கு வந்து லைக் அந்த படத்தோடைய வேலைகள் அதிகமாக இருந்தது. ஆனால் அதே நேரத்தில் அவர் வந்து அதை தரத்துக்கு பயங்கர ரெடியாக இருந்தார். இல்லை நிறைய என்ன சினிமாவில் ரெகுலராக சொல்கிறது தான், அண்ட் மேக்கப்புக்கு இவ்வளோ டைம் எடுத்தது, அந்த டைம் எடுத்ததுன்னு சொல்லிட்டு நிறைய சொல்லுவோம். ஆனால் அதை மீறி ஒரு ஆர்டிஸ்ட்டு இந்த கேரக்டரை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்காக வந்து உழைச்சதை நான் வந்து நேர்லேருந்து பார்த்து அவரோட மேட்னஸ் தான் நான் சொல்லுவேன். நான் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பயங்கரமாக இருக்காது அது. அது வந்து அந்த செட்டில் நான் அவரை கிட்ட நான் பார்த்தேன். நான் பயங்கரமாக இருந்தது. எல்லோருக்கும் வணக்கம். ஜெய்வீம்பா. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம். அட்டகத்தில் சிவகுமார் சார் கூட ஆரம்பித்த அந்த ஜேர்னி அண்டு ஞானவேல் சார் மூலமாக ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இந்த தமிழ் சினிமாவுக்கு நான் வந்து அறிமுகமானேன். ஸோ அந்த அட்டகத்தையுமே வந்து ஒரு அன்காம்ப்ரமைஸ்டு ஒர்க்கு, அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட் கொடுத்து இவ்வளோ தூரம் கொண்டு வந்து என்னுடைய வளர்ச்சியில் மிக முக்கியமான ஒரு ஆளாக ஞானவேல் சார் இருக்கார். அவரை மறக்கக்கூடாது அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்டது தான் தங்கலான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் கூட நான் நிற்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன். தங்கலான் படம் வந்து அவர் கூட தான் நான் சார்பட்டா முடிஞ்சதுக்கப்புறம் வந்து எனக்கு நிறைய வாய்ப்புகள் வந்தது. நிறைய பேர் வந்து படம் பண்ணலான்னு கேட்டாங்க. லைக் அந்த டைமில் வந்து நான் வந்து ஞானவேல் சார் கூட தான் நான் படம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து முடிவெடுத்தேன். அவர் கூட சேர்ந்து இருக்கணும்னு நான் அந்த தருணத்தில் நான் வந்து விருப்பப்பட்டேன். இந்த படம் ஆரம்பிக்கிறப்ப கூட நிறைய பேர் வந்து என்கிட்ட பேசினாங்க, ஏன் ஞானவேல் கூட ஒர்க் பண்ணணும், நிறைய ப்ராப்ளம் இருக்குது அதெல்லாம் சொன்னாங்க. ஆனால் வந்து நான் அவர் கூட பண்ணணும்னு சொல்லிட்டு நான் முடிவெடுத்துட்டேன். ஏன்னா எனக்கு தோணுச்சு அது அப்படி இருக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன். எனக்கு வேறு எதுவுமே தோணலை, ஞானவேல் சார் கூட நிற்கணும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ அவர் கூட நான் நின்னேன். அண்டு அப்படி நின்னதுக்கு அவர் செஞ்ச விஷயம் வந்து சாதாரண விஷயம் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். தங்கலான்ற ஒரு படம் வந்து நான் இப்படி எடுக்க போகிறேன், இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் அப்படின்றப்போ வந்து பட்ஜெட்டில் வந்து சில பிரச்சனைகள் இருந்தது. ஆனால் வந்து ஞானவேல் சார் வந்து படம் முடிகிற வரைக்கும் லைக் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் அண்ட் வந்து நான் நினச்ச ஒரு படத்தை ஒரு அன்காம்ப்ரமைஸ்டாக எடுக்கிறதுக்கு பெரிய சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் வந்து இது வந்து ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை, அண்ட் வந்து பெரிய விஷயம் சார். அண்ட் வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணதுக்கு வந்து என்னுடைய மிகப்பெரிய நன்றிகள். அந்த நன்றியை நான் வெற்றியாக கொடுக்கணுன்னு தான் ஆசைப்பட்றேன். உண்மையிலேயே வந்து ரொம்ப சுயநலமாக இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஒரு டிரெக்டராக சில ஆர்டிஸ்டிக் ஃப்ரீடம் இருக்கும். அந்த ஃப்ரீடமை நான் யூஸ் பண்ணிக்கணும் மட்டும் நான் நினைக்கல. இதை ஒரு தயாரிப்பாளராக நீங்கள் என்னை நம்பினதுக்கு, ஒரு அண்ணனாக என்னை நீங்கள் வந்து நம்பினதுக்கு, அண்ட் ஒரு தம்பியாக உங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து ஆசைப்படுறேன். நிச்சயமாக இந்த படம் உங்களுக்கு ஒரு நீங்கள் நம்ம நினைக்கிற ஒரு வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அந்த வெற்றியை உங்களுக்கு வாங்கி தருவேன் அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்குது. ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணது. ஏன்னா ஒரு தயாரிப்பாளராக நான் பார்க்கல, அண்ட் வந்து ஒரு மிகப்பெரிய எனக்கு ஒரு சப்போர்ட்டராக தான் நான் பார்க்குறேன். நான் தேங்க்யூ ஞானவேல் சார். அண்டு ஞானவேல் சார் கூட இருக்கிற நேஹா மேடம் அண்ட் வந்து தனஞ்சயன் சார், அந்த டீம் எல்லாருக்குமே வந்து ஸ்டுடியோ கிரீன் டீம் எல்லாருக்குமே பெரிய நன்றிகள். நிச்சயமாக இந்த படத்தை வந்து சரியான இடத்துல நீ கொண்டு போய் சேர்ப்பீங்க அப்படின்ற பெரிய நம்பிக்கையோடு இருக்கிறோம். அண்டு ரொம்ப தேங்க்யூ. அண்ட் அவருக்கு சப்போர்ட்டாக இருக்கிற சக்தி உங்களுக்கும் என்னுடைய நன்றி. அண்டு ரொம்ப தேங்க்ஸ். அண்டு என்னென்னா சினிமாவை நம்ம பார்க்குறோம். சினிமா வந்து நம்ம லைஃப்பில் வந்து பயங்கரமாக ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. ஸோ அந்த சினிமாவை எப்படி பயன்படுத்தணும், சினிமா என்னவா இருக்குது அப்படின்றத வந்து ஒரு என்ன சொல்கிறது, நான் காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் படிக்கிறப்போ அந்த சினிமாவை சரியாக புரிஞ்சுக்கிட்டு தான் நான் சினிமாவுக்குள்ளேயே வந்தேன். நான் ஏதோ கமர்ஷியல் திரைப்படங்களை பார்த்து இல்லை வந்து நிறைய டைரக்டர்ஸ் வந்து சொல்லுவாங்க,
சின்ன வயசுலேருந்தே படம் பார்த்தாங்க, சின்ன வயசுலேயே தியேட்டருக்கு போவாங்க, படமாக பார்த்துட்டு இருப்பாங்க, பார்த்து படம் பண்ண வந்தேன்னு வந்து சொல்லுவாங்க. ஆனால் நான் அப்படி இல்லை. நான் காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் உள்ளே போனதுக்கப்புறம் தான் ஃபர்ஸ்ட் டைம் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்னு சொல்லிட்டு ஒன்று நடத்துனாங்க. அந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் நான் பார்த்த உலக திரைப்படங்கள் தான் என்னை வந்து உருவாக்குச்சு. அதுதான் நான் இங்கே வந்து நின்றுருக்கேன். அதில் முக்கியமாக சில படங்கள் இருக்குது. சில்ட்ரன் ஆஃப் ஹெவன், லைஃப் இஸ் பியூட்டிஃபுல், சினிமா பேரடைஸ், ஒரு ரன்ரோல் அரன் சொல்லிட்டு இந்த படங்கள் எல்லாத்துக்கும் ஒரு ஈரானிய திரைப்படங்கள். இந்த படத்தில் எல்லாத்துக்குமே என்னென்னா ரொம்ப சோஷியலாக அந்த சமூகத்துடைய பிரதிபலிப்பாக அந்த திரைப்படங்கள் வந்து இருந்தது. அந்த திரைப்படங்களை பார்க்குறப்போ எனக்கு வந்து நான் ஒரு ஓவியராக இருக்கிறப்போ இந்த ஓவியம் அப்படின்ற மீடியம்லேருந்து ஏன் வந்து ஃபிலிமுக்கு வரணும் அப்படின்றத வந்து அந்த படங்கள் பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு வந்து தெரிஞ்சுது. ஸோ நம்ம வந்து படம் எடுத்தால் நம்முடைய பிரச்சனைகளை வந்து பிரதிபலிக்கலாம், நம்ம லைஃப்பை வந்து பேசலாம், நம்மளுடைய சொல்லப்படாத கதைகளை வந்து நம்ம வந்து சினிமாக்குள்ளே சொல்லலாம். அண்ட் சினிமா வந்து ரொம்ப ஒரு பாப்புலராக பவர்ஃபுல்லான மீடியமாக இன்றைக்கி வந்து இருக்குது. அந்த மீடியமாக நம்ம வந்து கையில் எடுக்கிறப்போ நம்மளுடைய பிரச்சனைகளை, நம்ம சொல்லப்படாத அந்த வரலாறை மக்கள்கிட்ட ஈஸியாக கொண்டு போய் சேர்க்குற ஒரு டூலாக இந்தியாவில் சினிமா இருக்கிறதுனால தான் நான் தேர்ந்தெடுத்தேன். சினிமா என்ன தேர்ந்தெடுக்கலை. நான் அதை வந்து உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். நான் ஏன்னா இங்கே சொல்லப்படாத கதைகள் நிறைய இருந்தது, எழுத்து வடிவிலே எழுதப்படாத கதைகள் இருந்தது, வரலாற்றிலேயே குறிக்கப்படாத நிறைய பகுதிகள் இருந்தது. வரலாறை படிக்கிறப்போ என்னுடைய இந்த வரலாற்றில் நான் யார் என்பது எனக்கு ஒரு மிக முக்கியமான கேள்வியாக இருந்தது. இந்த வரலாற்றில் நான் ஏன் வந்து இப்படி இருக்கிறேன், எனக்கு ஏன் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது, என்னோட சேர்ந்து என்னோட மக்களுக்கு, ஒரு பெரிய பகுதி மக்களுக்கு ஏன் இப்படி ஒரு அநீதி இழைக்கப்பட்டிருக்கு, ஏன் வந்து இங்கே ஒரு செப்பரேஷன் இருக்குது, ஏன் இங்கே இவ்வளவு பாகுபாடு இருக்குது, ஏன் இங்கே இவ்வளோ பிரிவினை இருக்குது. இந்த கேள்விகளுக்கான பதிலை வந்து வரலாற்று நம்ம தேடுறப்ப பார்த்தீங்களா, வரலாறு என்பதே வந்து ஒன் சைடடாக இருக்குது. வரலாறு வந்து இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் சைட்லேருந்து பேசவே இல்லை, அவங்களோட லாங்குவேஜ் இல்லவே இல்லை, அவங்களோட குறிப்புகள் இல்லவே இல்லை. ரொம்ப தேடி வந்து நம்ம பார்க்குறப்ப வந்து நமக்கு வந்து ஏமாற்றம் தான் மிஞ்சுது. அதுபோல தான் சினிமாக்கள்லையும் என்ன மாதிரியான படங்கள் எடுத்துகிட்டு இருக்காங்க, ஏன் இப்போ இந்த மாதிரியான மக்களுடைய லைஃப்பை வந்து பேசவே இல்லை அப்படின்ற ஒரு பெரிய ஒரு தேடலோடு தான் நான் வந்து வந்தேன். குறிப்பாக வந்து பாபாசாஹேப் அம்பேத்கருடைய தீண்டப்படாதவர்கள் யாருன்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் இருக்குது. அந்த புத்தகத்தை படிக்கிறப்ப தான் ஒரு ஆய்வாளன், ஒரு வரலாற்று ஆய்வாளன் மறைக்கப்பட்ட வரலாறை ஏன் உருவாக்க வேண்டிய தேவை இருக்குது, வரலாறு என்பது இங்கே என்னவா இருக்குது, வெறும் வந்து வரலாறு என்பது மரபுரியாக வந்து இல்லை வந்து இங்கே ஏற்கனவே வந்து கல்வெட்டுகளில் குறிக்கப்பட்ட எழுத்துக்கள் மட்டும்தான் வரலாறா, அல்லது சொல்ல விடாமல் மறைக்கப்பட்ட வரலாறை நம்ம எப்படி வந்து திருப்பி உருவாக்கி கொடுக்கறது. ஸோ ஒரு வரலாற்று ஆய்வாளனுக்கு அவனுடைய உணர்வும் அவனுடைய கற்பனையும் எவ்வளோ முக்கியம். அப்படி இருக்கிறப்ப அந்த உணர்வு அப்படின்றது வந்து தான் சொல்லப்படாத இருக்கிற பக்கங்களை தேடி கண்டுபிடித்து தன்னுடைய கற்பனையினுடைய உத்தியால் அதை மீள் உருவாக்கம் செய்கிறது வந்து இந்த சமூகத்துக்கு மிக முக்கியமான தேவை அப்படின்றது வந்து அவர் ஒரு டிக்ளேர் பண்ணுறாரு. ஸோ அந்த வரலாற்றின் தேவையை என்னுடைய திரைப்படங்கள் மூலமாக நான் தேடுகிற ஒரு மாணவனாக, ஒரு வரலாற்று ஆய்வாளனாக நான் இருப்பதை வந்து நான் இங்கே வந்து உங்களுக்கு முன்னாடி நான் வந்து சொல்லிக்கிறேன். அண்ணம்மாள்னாலே மன திருப்தி தான். அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். விட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைந்த சாரல் ஹனி ஆம்லா, ஆரோக்கியம் நேச்சுரலா.